விஜய்கிட்ட எமோஷன் கனெக்டாக பார்க்கக்கூடிய வன்னியர்கள் விஜய்க்கு போட்டான்னா பறையர் அணியான திமுக, காங்கிரஸ், விசிக பறையரை பிரதிபலித்துவிடும். அவங்களுக்கு நாயுடு, தெலுங்கு இருக்கிறாங்க, கிறிஸ்தவ முஸ்லீம் இருக்காங்க, வன்னியர்களும் 27 வன்னியர், காமராஜ் மாதிரி ஆன்டி வன்னியர் பண்ணலை ஸ்டாலின். அந்த அணி வெற்றி பெற்றுங்கிற அச்சம் அவனுக்கு வரும். அதே மாதிரி பறையர் ரசிகர்கள் திருமாவளவனையும் தேமுதிகவையும் விட்டுக்கிட்டு நம்ம விஜய்க்கு போட்டுட்டோம்னா வன்னியர் அணி வெற்றி பெற்றுமோங்கிற அச்சம் வரும். இதனால தான் நான் சொன்னேன், விக்கிரவாண்டி களத்துக்குள்ள விஜய் போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். சீமான் களத்துக்குள்ள போல்டா பெரிய போலரைசேஷனை எதிர்த்து மத்திய அரசு கேண்டிடேட்டு, பாமக என்டிஏ கேண்டிடேட்டையும் மாநில அரசு கேண்டிடேட்டையும் எதிர்த்து சீமான் போலரைசேஷனை எதிர்த்து சுத்த பேர்னா நின்னாரு. நீங்க போலரைசேஷனை கண்டு பயந்து கமலஹாசன் தினகரன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷனா போயிட்டீங்க. மீண்டும் அங்கே போலரைசேஷன் தான் வரும். அந்த போலரைசேஷனில் உங்கள் ஆட்கள் மன வலிமை இழந்து நிற்க முடியாமல் தான் எடப்பாடிக்கு கொடி காட்டினான். அது மட்டும் இல்லை, இங்கே எடப்பாடியிலே உங்கள் ஆட்கள் வேலை போயிட்டான். இன்னும் வன்னியர் பொலிட்டிக்குள்ள உங்கள் ஆட்கள் வன்னியர் கேண்டிடேட்ஸ் தான் நீங்கள் ஜாஸ்தி போட்டிருக்கீங்க. அத்தனை பேரும் எடப்பாடியும் அன்புமணியும் குறி வச்சு வன்னியர் கிராமங்களில் போய் அந்த கேண்டிடேட்டு ஒர்க் பண்ணவங்களையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கோட்டை விட்ட இடம் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு கமலஹாசன் தினகரன் மாதிரி இல்லாமல் விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டபோது கண்டஸ்ட் பண்ணாமல் போலரைசேஷன் விக்கிரவாண்டியில் அலோவ் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்தனால தான் இப்போ ஜெனரல் எலெக்ஷனில் அதே போலரைசேஷன் வருது. லாஸ்ட் மினிட் உங்கள் ஆட்கள் பறையர் ரசிகர்கள் திமுக அணிக்கும், வன்னியர் ரசிகர்கள் பெருமளவு அண்ணா திமுக அணிக்கும், ஓரளவு திமுக அணிக்கும் போட்டு போலரைசேஷனில் நீங்கள் மாட்ட போறீங்கன்னு நான் விஜயை ஜட்ஜ் பண்ணுறேன். அதே மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன்லையும் நீங்கள் இண்டோ பாக் வாரில் கருத்து சொல்லலை, இது திருப்பரங்குன்ற விஷயத்தில் கருத்து சொல்லலை. இதுலேயும் போலரைசேஷன் வரும்போது ஒரு தரப்பு அந்த அணி ஜெயித்திடக்கூடாதுன்னு இந்த சோசியல் செக்ஷன் தங்கள் யார் ஜெயிக்க வைக்கணும் அந்த அணிக்கும், இன்னொரு தரப்பு அடுத்த அணிக்கும் போடுவாங்க. இதில் விஜய்க்கு அபிமானிகள், இந்து அபிமானிகளும் சரி, கிறிஸ்தவ முஸ்லீம் அபிமானிகளும் சரி, தங்கள் ஜாதி மதத்துக்குன்னு போயிட்டாங்கன்னா விஜய்க்கு படம் பார்ப்பானே தவிர ஓட்டு போட மாட்டான்.